70 ஆண்டுகளுக்கு மேல் இரும்பு பெட்டிக்குள் வாழ்ந்த ஒரு மனிதர். அவர்தான் போல் அலெக்சாண்டர். சிறுவயதில் ஏற்பட்ட போலியோ நோயால் அவருடைய உடல் முழுவதும் செயலிழந்தது. சுவாசிக்க கூட ஐரன் லங் என்ற கருவியின் உதவி தேவைப்பட்டது. பலர் நினைத்தார்கள் அவரால் வாழ முடியாது என்று. ஆனால் போல் அலெக்சாண்டர் வாழ்க்கையை விட்டுவிடவில்லை. அவர் போராடினார். ஒரு இரும்பு கருவிக்குள் இருந்தபடியே அவர் பள்ளியில் படித்தார். பின்னர் கல்லூரி படித்தார். அதற்கு பிறகு ஒரு வழக்கறிஞராக ஆனார். அதற்கு பிறகும் அவர் நிற்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை 3 Minutes for a Dog என்ற ஒரு புத்தகமாக எழுத ஆரம்பித்தார். கைகளை பயன்படுத்த முடியாத நிலையிலும் ஒரு சிறிய குச்சியின் உதவியால் ஒவ்வொரு எழுத்தையும் தன் வாயின் உதவியால் டைப் செய்து பல ஆண்டுகளாக அவர் தனது வாழ்க்கை கதையை எழுதி முடித்தார். உடலில் இவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அவர் தனது பைபிளை தினமும் வாசிக்க மறப்பதில்லை. அவருடைய மனதில் நம்பிக்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கடவுள் கொடுத்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பலவீனமாக தெரியும் நமது வாழ்க்கையிலும் தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்க முடியும்.